சுப்பிரமணியம். தாட் ஃபார் தி டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அறநெறி உணர்தல். விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் யோசித்து வைப்பார்கள். விழிப்புணர்வு கருத்து. புகை நமக்கு பகை. இனிய காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல நம்பிச்சார். தேங்க்யூ தினேஷ். சென்னையில் நடந்த ஒரு கதை இது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு சாரான்னு வேலை செஞ்சுருக்கு. ஆக்சுவலி இந்த கதையில் வந்து என்னென்னா அந்த பேரே மாற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரான்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுருக்கு. அங்கே எல்லாம் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க, போவாங்க, வரவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க, எல்லா விதமான மக்களும் வருவாங்க. இது வந்து ரொம்ப ஹை கிளாஸும் கிடையாது, ரொம்ப லோ கிளாஸும் கிடையாது, ஒரு நடுத்தரமான ரெஸ்டாரண்ட். எல்லோரும் வருவாங்க, போவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தம்பதியர்கள் வந்திருக்காங்க. வரும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற சாப்பாடாக பார்த்து எனக்கு கொடுக்குறியாமா அப்படின்னு மெல்லமாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அவங்கள வந்து ஓரமாக ஒரு டேபிளில் வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு அவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட சொல்லுவா, காதோரத்தில் வந்து சொல்லியிருக்கு, உங்களுக்கு சாப்பிட வேண்டிய கட்டணத்தை நான் வந்து என்னோட சம்பளத்துலேருந்து கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், செலவுக்கு உங்களுக்கு கை செலவுக்கு போகிற வெளில உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபா அந்த பொண்ணு பணம் கொடுத்துருக்கு. பணம் கொடுத்தோன்னே அப்புறம் அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. போன பிறகு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி குஷியாக இருந்திருக்கு. ஏன் குஷியாக இருக்குன்னு அந்த பொண்ணுக்கே தெரியல. என்னென்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலின்னு வருது. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த வர காசு எல்லாம் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். ஒரு வருடமாக வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு அந்த பணம் சேர்த்து வச்சுட்டே இருக்குது. அந்த பொண்ணு நினைக்குது, நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு தான் பணம் வச்சிருந்தும் கூட அவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். அப்புறம் நான் கையில் வச்சிருந்த 100 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு ஏன் சந்தோஷம் வருது அப்படின்னு அந்த பொண்ணு யோசனை பண்ணுது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு புரியுது, நம்மளோட யாருக்கு அதிகமான தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு புரிதல் வருது. அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருக்கு. திடீர்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, சாரா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு. உனக்கு நீ என்ன பண்ணன்னு தெரியல, நீ ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே உன்னோட பேர் தான் அடிப்படுது, உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பக்கத்தில் யாரோ சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு செஞ்ச காரியம் அது எப்படி வந்ததுன்னே தெரியல, அது யார் கவனிச்சாங்கன்னு தெரியல. அதை வந்து பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டாங்க. டிவியில் இன்டர்வியூக்கு வராங்க, யூடியூப்பில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, இன்ஸ்டாகிராம், எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் போனோடனே அந்த பொண்ணுக்கே ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணோம், இது யார் படம் பிடிச்சா, இது யார் போட்டானே அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வர ஆரம்பிச்சு. ஒரு நிகழ்ச்சியெலாம் வச்சு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. கிஃப்ட் என்னென்ன கிஃப்ட் வருது அப்படின்னா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, சிலவங்க வந்து 5000 ரூபாய்க்கான வவுச்சர் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கான மதிப்புள்ள விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு திடீர்னு கிடைக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த பொண்ணு வந்து ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையாக அவங்க வழி செலவுக்கு கொடுக்குது. அவங்களோட சாப்பாடு காசு கட்டுச்சு, அவ்வளோதான். அந்த பொண்ணுச்சு இது வந்து ரொம்ப ரகசியமாக மெதுவாக தான் பண்ணுச்சு, பெருசாக விளம்பரம்லாம் பண்ணவே இல்லை. பண்ணிவிட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்படுது. ஆனால் இது எப்படி வைரல் ஆச்சுன்னே தெரியல, பயங்கரமாக வைரல் ஆகி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இதை வந்து யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பதிவு பண்ணும்போது பேரெல்லாம் போடல. ஓகே, ஆனால் விஷயம் இதுதான், இது நிஜமாவே நடந்த கதை. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. என்னென்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே விளம்பரம் தேடுறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷர் இருக்கார். அவர் எல்லா காரியமும் செய்வார், நல்லா பண்ணுவார். ஆனால் அவரோட பெரிய எல்லா இடத்துலையும் தான் பேர் வரணும்னு அது ரொம்ப கவனமாக இருப்பார். அந்த எல்லா இடத்துலையும் தான் பேர் வரணும்னு அவர் செய்யும் போது அவருக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, அவரை பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அவங்க போகிறது எல்லாமே ஒரு காரியத்துக்கு தான் போகிறாங்க, அன்பாக போகிறது இல்லை. சிலவங்க இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்கறது ரைட் ஹேண்டுக்கு தெரியாது, ரைட் ஹேண்ட் கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்ட் தெரியாதுன்னு அந்த மாதிரி சிலவங்க இருக்காங்க. அவங்களோட புகழ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த முயற்சியும் பண்ணாமல் எந்த செலவும் பண்ணாமல் அவங்களாம் ரொம்ப புகழோடு இருக்காங்க.
இதுதான் வித்தியாசம். ஒருத்தர் வந்து எல்லாமே பண்றாரு, ஆனா தன்னோட பேர் வரணும்னு நினைச்சு பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து எல்லாமே பண்றாங்க, யாருக்குமே என் பேர் தெரிய வேண்டாம், நான் பண்றதே சைலண்டா இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். நம்ம எது பண்றோமோ நமக்கு திருப்தியா இருக்கிற விஷயத்த பண்ணணும். மற்றவங்களுக்கோசரம் பகட்டுக்கோ ஒரு ஆடம்பரத்துக்கோ நம்ம செய்ய தேவையில்லை. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் வேற மாதிரி இருக்கும். எப்போ வந்து இந்த சாரா வந்து அமைதியா அவங்களுக்கு வந்து போற வழியிலையும் பணம் வேணும்னு அது ஒரு அவ்வளோ டீப்பா திங்க் பண்ணி அது கொடுத்துச்சோ, அதோட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அதோட தலையெழுத்து மாறி அந்த 100 ரூபா மொத்தமா அந்த பொண்ணு ஒரு 300 ரூபா செலவு பண்ணியிருக்கா. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு மதிப்பான பரிசு கிடைச்சது. இந்த பரிசு வந்து யார் கொடுத்துருப்பா அப்படின்னு பண்ணா அதோட நல்ல உலகத்துக்கு உலகமே யூனிவர்ஸை பார்த்து அந்த பொண்ணு கொடுத்துருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம இன்னமே அந்த பொண்ணுகிட்ட நிறைய பாடம் கற்றுக்கணும். கொடுக்குறவங்க சொல்லிட்டு விளம்பரமாக பண்ணி அது 4 பேர்கிட்ட சொல்லி நான் இப்படி கொடுக்குறேன் சில சமயம் நம்ம கொடுக்கறது தெரியணும். ஒரு அவேர்னஸ்க்கு சொல்கிறோம் தெரியணும், அது ஓகே. ஆனால் அந்த அவேர்னஸில் என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கேள்விக்கான பதில் வந்து வெளியிலேருந்து யாருமே சொல்ல முடியாது. நமக்கே தெரியும் நம்ம எதுக்கோசரம் பண்ணுறோம், ஈகோக்கோசரம் பண்ணுறோமா, பகட்டுக்கோசரம் பண்ணுறோமா, நம்ம பெருமைக்கு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஓகேயா? அந்த பதில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே வந்து ஒரு அளவுகோல் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே?